அல்ஹம்துலில்லா. அல்லாவுக்கு எல்லா புகழும். இன்னொரு ரமலான் மாதத்தை நமக்கு காண வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருகிறது. நாம் நோன்பு வைக்கிறோம், மசூதிக்கு செல்கிறோம், குரான் படிக்கிறோம். ஆனா ஒரு கேள்வி, ரமலான் முடிந்ததும் நம்ம வாழ்க்கை மாறுகிறதா அல்லது 30 நாள் முடிந்ததும் பழைய வாழ்க்கைக்கு திரும்புறோமா? ரமலான் ஏன்? ரமலான் வெறும் பசி தாங்குற மாதம் இல்ல. அல்லாஹ் நம்மை தக்வா உடையவர்களாக மாற்ற இந்த மாதம் கொடுத்திருக்கிறார். பசி வந்தாலும் சாப்பிட மாட்டோம், தாகம் இருந்தாலும் தண்ணீர் குடிக்க மாட்டோம். ஏன்? யாரும் பார்க்கலனாலும் அல்லாஹ் பார்க்கிறார் என்பதற்காக. அதுதான் ஈமான். அதுதான் ரமலானின் உண்மை பாடம். செய்ய வேண்டியது: இந்த ரமலானில் 5 நேர தொழுகை கட்டாயம். நோன்பு வைத்து தொழுகை விட்டால் அது முழுமையில்லை. குரான் தினமும் படிக்க வேண்டும். இது குரான் இறங்கிய மாதம். துவா, இஃப்தார் நேரம் வீணாக்காதீர்கள். உங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டிய பட்டியல் தயார் பண்ணுங்க. சதகா, ஒரு பேருக்கு உணவு கொடுங்கள், அந்த பலன் உங்களுக்கும். பொறுமை, மென்மையான பேச்சு, மன்னிப்பு. தவிர்க்க வேண்டியது: பசி இருந்தாலும் பொய் வேண்டாம், நோன்பு இருந்தாலும் கெட்ட பார்வை வேண்டாம், கூசல் வேண்டாம், சண்டை வேண்டாம். நம்ம வயிறு மட்டும் நோன்பில்ல, நம்ம நாவு, கண், இதயம் எல்லாம் நோன்பு இருக்கணும். கடைசி 10 நாட்கள். ரமலானின் கடைசி 10 நாட்கள் மிக முக்கியம். அந்த இரவுகளில் ஒரு இரவு லைலத்துல் கதர். அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஒரு இரவு வழிபாடு 83 வருடங்களுக்கு சமம். அந்த வாய்ப்பை நாம் இழக்கக்கூடாது. சகோதரர்களே, கடந்த வருடம் நம்மோட இருந்த சிலர் இந்த வருடம் இல்ல. அவர்களும் ரமதான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு நெக்ஸ்ட் இயர் கிடைக்கல. நமக்கு கிடைச்சிருக்குது. அது சான்ஸ் இல்லை, அது மர்சி. ஒரு நாள் வரும், நம்மை கபரில் வைப்பாங்க, எல்லாரும் திரும்பி போவாங்க. அப்போ நம்மோட வரப்போறது நம்ம சலா, நம்ம குரான், நம்ம ஃபாஸ்டிங், நம்ம சதக்கா. யா அல்லாஹ், இந்த ரமலானை அடைய வைத்ததற்கு நன்றி. நாங்கள் பிரைவேட்ல செய்த பாவங்களை மன்னித்து விடு. எங்கள் கண்களை சுத்தமாக்கு, எங்கள் இதயங்களை தூய்மையாக்கு, எங்கள் நாவை பொய்யிலிருந்து காப்பாற்று. இந்த ரமலானை எங்கள் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்டாக மாற்று. ரமலான் முடிந்ததும் பழைய மனிதர்களாக திரும்ப விடாதே. எங்கள் தொழுகையை நிலைநாட்டிவிடு. குரானை எங்கள் வாழ்க்கையில் ஒளியாக ஆக்கிவிடு. லைலத்துல் கதரின் நன்மையை முழுமையாக அழி. எங்கள் பெற்றோர்களை மன்னித்து ஜன்னத்தளி. எங்கள் கபரை வெளிச்சமாக்கு. எங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் நேர் வழியில் நிலைநாட்டுவாயாக. எங்கள் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் ஆக இருக்கட்டும். ஆமீன், ஆமீன். யா ரப்பல் ஆலமீன்.